ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கௌதம் வந்து இவ கூடலாம் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகா வந்து அவங்க வக்கீலுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கௌதம் கிட்டேயும் பேச சொல்கிறாங்க. கௌதமும் அந்த வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் அந்த பொண்ணு கூட வாழலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுறாங்க. கௌதமும் பயந்துடுறாரு. ஐஸ்வர்யாவை பார்க்குறதுக்காக கௌதம் வந்து 2 சர்வெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது நம்ம அடிப்பணியை வச்சிட்டோம்னா கௌதம் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து முறைச்சி பார்க்குறாங்க. என்ன முறைப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. சாட்டை எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் பலமாக அடிக்கிறாங்க. இதை வந்து கௌதமும் சித்ரா தேவியும் மேலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களும் பயந்துடுறாங்க. மகா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அக்கா வீட்டிலேருந்து போனதுலேருந்து உன் ஃபேஸே சரியில்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காட்ட வந்து எதுவும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லி கோடீஸ்வரி வந்து அனாமிக்கான்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அப்போ துணி துவைக்க சொன்னால ஏன்டி துவைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிறைய துணி இருந்தால் நான் மட்டும் எப்படி துவைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் துவைச்சாகணும். இந்த வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு வேலை ஷேர் பண்ணி தான் பார்க்குறாங்க. நீ தான் உன் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து திட்டுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.